அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப முக்கியமான விஷயம்லாம் பேச போறோம். அதுக்கு முன்னால சிஎம் உடைய பையனோட அந்த இன்டர்வியூ நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அத பத்தியும், அதுல திமுகவினருக்கு கொடுக்கப்பட்டுள்ள பதிலடி பத்தியும் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னால இப்ப வீடியோ நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கர்நாடகா தண்ணி தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சாம். வந்துருச்சு. அது எதுக்காக வந்திருக்கு அப்படின்றதையும் நான் வீடியோக்குள்ள சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு அப்படியே கமெண்ட்ல சொல்லிருங்க. வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணிருங்க. எல்லாரும் நெனச்ச மாதிரி கர்நாடகா தண்ணிலாம் திறந்து விடல. இது வேற பிரச்சனை. என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும் தெரியல. பாத்தீங்களா? தெரியலையாம். என்னன்னா, மழை பெஞ்சிருச்சாம், கர்நாடகா அணையெல்லாம் நம்பிருச்சாம். அதனால வேற வழி இல்லாம இந்த மிச்சம் இருக்கிற தண்ணிய போனா போதுன்னு திறந்து விட்டுருக்காரு சிவகுமார் அவர்கள். அதுக்கு பேரு வந்து என்ன தெரியுமா? தண்ணியோட அதிகப்படியான உபரி நீர்ன்னு சொல்லுவாங்க. ஆமா. இது வந்து உபரி நீர். அதாவது மழை பெஞ்சிருச்சு. அப்ப போனா போதுன்னு தண்ணிய தரதுக்கு தமிழ்நாடு என்ன? அவரு திறந்தே விடலைங்க. அணைக்கட்டுக்கு முன்னால விழுந்த தண்ணி பூரா ஆத்துக்குள்ள விழுந்து தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு. மத்தபடி அவங்கலாம் தண்ணி திறக்கிற ஐடியாலே கிடையாது. அவங்க எப்பவுமே பஞ்சாயத்து பிடிச்சவங்க நல்லா தெரியும். 2வது நம்ம இதை கொஞ்சம் தொட்டு ரொம்ப இறுகி பிடிச்சு நம்ம கர்நாடக அரசை புஷ் பண்ணோம் அப்படின்னா அங்கே இருக்க தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஊறு விளைவிக்கக்கூடியவங்க. அவங்கள்ட்ட வந்து மனச்சாட்சி, மனிதாபிமானம் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நமது தமிழ்நாடு அரசு உறவுகள் அங்கே சந்திச்சிருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கிட்டு தான் நமது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இனி வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம தலைவரும் சரி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சரின் அந்த ஒரு வேண்டுதலுக்கு இணங்க தேதி தள்ளி வச்சுருக்காங்க அப்படின்னு தெரியும். மற்றபடி அங்கே வால்டர் அப்படின்னு சொல்லி அந்த கர்நாடகா அந்த ஒருமித்த குரல் அப்படிங்கிறது அங்கே வந்து ஜாதி மதம் கட்சி பாகுபாடு இல்லாமல் ஒட்டு மொத்தமாக சேர்ந்துக்குவாங்க. இங்கே தமிழ்நாட்டில் மாதிரி அவன் அந்த கட்சிக்காரன்பா, இவன் இந்த கட்சிக்காரன்பா, இவனுக்கு அவன் அவனுக்கு போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விலக மாட்டாங்க. ஒன்றா நிற்பாங்க, ஒற்றுமையாக நிற்பாங்க. அதனால் அவங்க இங்கே காவேரியில் தடுப்பணை கட்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அந்த ஒற்றுமை அப்படிங்கிறது அவங்கக்கிட்டே இருக்கும். அந்த ஒற்றுமை அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டிலே நம்ம தமிழர்கள்ட்ட இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. அதுக்கு காரணம் முந்தைய அரசு ஆண்டவர்களும் சரி, அதற்கு முன்னால் ஆண்டுகிட்டு இருந்த அரசு சார்ந்த முதலமைச்சர்களும் சரி, இவங்க நம்மளை பிரித்து ஆண்டு வச்சுருக்காங்க. என் கட்சிக்காரன் ஓன் கட்சிக்காரன் அவன் சொன்னால் நம்ம கேட்கணுமாப்பா, அதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு முன் உதாரணத்தையும் அதை தான் எடுத்து நம்ம மனசில் விதைச்சி விஷமாக வச்சுருக்காங்க. நம்ம எல்லாரும் ஒன்றிணைஞ்சு ஒருமித்த குரலில் தமிழக வெற்றி தலைவர் விஜய் அண்ணாவுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்ற ஒரு குரல் இப்போ தான் அவருக்கு ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த 2 மாதங்களில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை சந்தித்து தீர்த்து வச்சுக்கிட்டு வர்ற ஒரு முதலமைச்சர் அப்படின்னா தமிழக வரலாற்றிலே நமது வெற்றி தலைவர் விஜய் அண்ணா மட்டும்தான். இதை என்னால் ஊண்டி உதாரணத்துக்கு சொல்கிறத விட ஆணித்தரமாகவே சொல்லலாம். அவங்க அணை திறந்து விட்டு தண்ணி வரல, அணைக்கு முன்னால் விழுந்த தண்ணி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்கு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா தோப்பு வெங்கடாசலம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், திமுகவில் பயங்கரமான ஆள். அதுக்கு முன்னால் அதிமுக பல கட்சி பார்த்த பல மன்னர்களில் இவரும் ஒருத்தர். இவரோட பதவியையும் பொறுப்பையும் பறிச்சுட்டு இன்னைக்கு வெளியே பத்திருச்சு திமுக. இவர் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது 2 விதமான ஆப்ஷன்ஸ் இன்னைக்கு அவர் கண்ணு முன்னால் நிற்கிது. ஏன்னா அவர் பெருந்துறைக்காரரு, பெருந்துறையில் இப்போ ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காரு. ஜெயிச்ச ஜெயக்குமார் ராஜினாமா பண்ணி டிவிகேல இருக்கிறாப்புல. இடைத்தேர்தல் அவர் எந்த கட்சி மூலியமா சம்பாதிக்கலாம் அப்படின்னு பார்த்தா டிவிகேல ஆல்ரெடி ஜெயக்குமாருக்கு சீட்டு கொடுத்துருவாங்க. ஒருவேளை எடப்பாடிக்கு போயிடுவாரோ அப்படின்னு இருக்கும்போது இல்லை, இவர் வந்து இப்போதைக்கு ஸ்பையாக தான் வெளியே வந்திருக்காரு. இவரெல்லாம் வந்து பழந்தின்னு கொட்டப்பட்டவர்ப்பா, இவராலெல்லாம் பதவி வெறி இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி திமுகவினர் சிலரே சொல்கிறாங்க. திமுகலேருந்து கும்பலாக வரப்போகிறாங்களாம் வெளியில். எங்கே போவாங்கன்னு நினைக்கிறீங்க? திமுகலேருந்து எங்கே கும்பலாக வந்தாலும் அது நான் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரான ஸ்டாலின் அவர்களின் ஆசீர்வாதத்தோடு தான் அவங்க வெளியில் வருவாங்க. ஏன்னா திமுகவில் இருக்கவங்க அவ்வளோ சீக்கிரம் அந்த கட்சியை விட்டு வரமாட்டாங்க. அரசியல் சுகம் கண்ட பதவி சுகம் கண்டவர்கள். அவங்க பதவி இல்லாமல் இருக்க மாட்டாங்க. நம்ம தலைவருக்கு நம்ம அங்கே இருந்துக்கிட்டு ஏதாவது நல்லது செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு விசுவாசியாக தான் வருவாங்க. முழு மனதோட ஒரு கட்சியை ஏற்றுக்கிட்டு வருவாங்களா அப்படின்றது ரொம்ப கஷ்டம். நான் சொல்கிறது பதவியில் இருந்த அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள் இந்த மாதிரி வர்றவங்க, கவுன்சிலர்கள். இதில் முக்கிய நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்தோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்தோ காலம் போன கடைசியில் வரக்கூடிய கவுன்சிலர்கள் அப்படின்றவங்க தமிழக வெற்றி கழகம் தான் இனிமேல் கவுன்சிலர் எடுக்கும். அப்போ நம்ம வந்து எம்டியா பவுண்டியா ஆண்டியா போய் ஓரமாக உட்கார வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அப்படின்ற பயத்தில் அவங்க ஒரு கட்சியை நாடுவாங்க. அதை தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்க என்ன பண்ணணும்னு நம்ம உத்தரவு போடலை. நம்ம காது கேட்டினது கண்ணால் பார்த்தது பல விஷயங்களை நம்ம கட்சிக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம், தலைவருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம், நம்ம உறவுகளுக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு தமிழக வெற்றி கழகத்தின் அடிமட்ட தொண்டனாக உங்களோடு பயணிக்கக்கூடிய அந்த 30 வருட
உறவுகளுக்கு நீங்கள் முன்னிறுங்க. அவங்க உங்களுக்காக இருப்பாங்க. தமிழக மக்கள் உங்கள் பின்னால் இருக்காங்க. அதை தவிர நீங்கள் வேறு எந்த ஒரு கட்சியிலேருந்து வர்ற ஒரு தனி நபரை நம்பாதீங்க. நீங்கள் தன்னந்தனி ஆளு கிடையாது. ஆனால் 8 கோடி மக்களின் ஒரு தலைவன் அப்படின்றத மறந்துடாதீங்க. இந்த கட்சிக்காரன் வந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும், அந்த கட்சிக்காரன் வந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்றதெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. எந்த கட்சிக்காரன் வந்தாலும் சரி, எந்த கட்சிக்காரன் வரலைனாலும் சரி, நீங்கள் மட்டும்தான் ஜெயிக்க போகிறீங்க. நீங்கள் மட்டும்தான் ஜெயிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இது உண்மை, சத்தியம். 2வது, வார்டு கவுன்சிலர் அப்படின்ற இடத்துல இவங்க 2 பேருமே இருக்க 3 மாதத்துக்குள்ளே நம்ம போய் ஒரு கட்சிக்குள்ளே சேர்ந்துக்கிறோன்னு தான் வருவாங்க. அவங்கள நம்பி நீங்கள் மோசம் போயிடாதீங்கன்னு நம்ம தமிழக வெற்றிக் கழக உறவுகளாக இருக்கக்கூடிய உங்கள் அண்ணன், தம்பி, தங்கச்சிகளுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க. உங்களோட பயணித்தவங்க, உங்களோட பயணிக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு அண்ணனா, உறவாக நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றது எங்கள் ஆசை. ஏன்னா உங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு சொல்கிறது ஏதோ நான் உங்களுக்காக கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கெல்லாம். அது கிடையாது. அண்ணே அவங்கெல்லாம் உங்களுக்காக கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறது எங்கள் கடமை. இல்லை, அப்போ வந்து காசுக்காக வர்றாங்கன்னு சொல்கிறீங்க. ரைட்டு. இப்போ வரட்டும். வர்றவங்களுக்கு டிவிக்கேல மரியாதை இருக்காது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகலேருந்து டிவிகேவுக்கு வர்றவங்களுக்கு டிவிக்கேல மரியாதை இருக்காது. ஆல்ரெடி அவர் எடப்பாடிகிட்ட பேசிட்டாராம், ஏடிஎம்கேக்கு தான் போகிறாராம். அதே போல் ஓபிஎஸும் அதே மாதிரி தான். திமுகலேருந்து மகன் கூப்பிட்டாலும் வெளியில், அது எப்படிப்பா நான் ராஜினாமா பண்ணிட்டு வருவேன், ராஜினாமா நான் திரும்ப பண்ணால் அந்த மக்கள் எனக்கு ஓட்டு போட்டுருவாங்களா, இதுவே நான் பல கட்ட தரப்புகளை தாண்டி ஜெயிச்சிருக்கேன், இந்த எம்எல்ஏ பதவின்றது சாதாரணது இல்லை அப்படின்னு சொல்லி மகனோட மண்டையை கழுவிட்டு இன்றைக்கி திமுகலேருந்து நான் வரமாட்டேன்ட்டாப்ல. இப்போ அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயமா செந்தில் பாலாஜியை பற்றி நம்ம பேசியே ஆகணும். நம்மளோட வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் வெளிநாடுகள்லேருந்து பார்க்குறாங்க. உங்களுக்கே தெரியும், சிங்கப்பூர், மலேசியா, துபாய், அப்புறம் இலங்கைன்னு நினைக்கிறேன், ஒரு 4-5 நாடுகளில் இருக்கும். ஒரு சில பேர் வந்து கமெண்ட்டில் வந்து ரொம்ப நறுக்குன்ற கேள்வி கேட்குறாங்க. இவ்வளோ பெரிய குற்றம் பண்ணியிருக்காங்கன்ற ஆதாரம் இருக்குது, இவ்வளோ பெரிய விஷயத்தில் இறங்கியிருக்காரு செந்தில் பாலாஜின்னு அனைத்து தரப்பு காவல்துறையினுடைய ஆடியோ ரெக்கார்டு, வீடியோ ரெக்கார்டு, பின்ட்ரைவு, அவங்க பறிமுதல் பண்ணப்பட்ட ஃபைல்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. ஓட்டும் ஏமாற்றி தான் வாங்கியிருக்காருன்ற தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்தக்கிட்ட கம்ப்ளைண்ட்டும் இருக்குது. அப்புறம் ஏன் அவருக்கு முன்ஜாமீன், ஜாமீன், எல்லா சைடு ஜாமீன், பின்ஜாமீன் சொல்லிட்டு நீதிமன்றத்தில் இருக்கிற சின்ன சட்ட ஓட்டைகளை கூட பயன்படுத்துகிறாரு? இது என்ன இந்தியாவில் சட்டம் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்களே, இதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? நான் உண்மையை சொல்லவா பொய் சொல்லவா? உண்மைதான் சொல்லணும். அப்போ நான் உண்மையை சொல்லுவேன். உங்கள் தம்பிகளும் நீங்களும் கோவிச்சுக்க கூடாது. முதல்ல செந்தில் பாலாஜி அண்ணா அப்படின்ற அண்ணனே சொல்லுவோமே, ஒரு முன்னாள் அமைச்சராக இருந்தவர் அப்படின்லாம் சொல்லுவேன்னு நினச்சிடாதீங்க. எல்லாம் மரியாதை கொடுத்த காலங்கள்லாம் போயிடுச்சு. மிஸ்டர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து எம்எல்ஏவாக இருக்கார், முன்னாள் அமைச்சராக இருந்தார். பல ஊழல் வழக்குகள் அவர் குற்றம் சாட்டப்பட்டு இன்றைக்கி ஜாமீனில் தான் வெளியில் வந்து இருக்கார் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், தமிழக மக்களுக்கே தெரியும். இன்றைக்கி நீங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணியோ, அவர் மேலே குற்ற வழக்கு பதிவு பண்ணியோ நீங்கள் கொண்டு போய் கூட்டில் நிப்பாட்டலை. நீதிபதிகள் முன்னால் இவர் மேலே இந்த குற்றங்கள் ஊர்ஜிதமாக இருக்குன்னு சொல்லி ஒரு எஃப்ஐஆர் போட்டு கொண்டு போய் நிப்பாட்டலை. அனைத்துமே சந்தேகத்துக்கு இடமான வகையில் இருக்குது. இவர் மேலே குற்றம் சொல்கிறாங்க, அதாவது ஒருத்தர் சொல்கிறாங்க, இவர் சொன்னார், இவர் கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொன்னார் அப்படின்றது நீதிமன்றத்துக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். எப்போவுமே தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவிலையும் சரி, சட்டம் சரிசமமானது தான். அது ஏழைகளுக்கு ஒரு சட்டம், பணக்காரனுக்கு ஒரு சட்டம் அப்படின்றதெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. ஆனால் அந்த வாதாடும் திறன் கொண்ட அந்த வழக்கறிஞரின் கையில் தான் இருக்குது அவரோட குற்றம் நிரூபிக்கப்படுவதும் அவர் ரிலீஸ் ஆகி வெளியில் வர்றதும். இது நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் இதுதான் உண்மை. ஆக இவர் மேலே நீங்கள் வழக்கு பதிஞ்சு கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா, இவர் மேலே எஃப்ஐஆரை ஸ்ட்ராங்காக போட்டு அதோட எவிடன்ஸை சேகரித்து கையில் எடுத்து வச்சு கொண்டுட்டு போகும்போது அங்கே அவருக்கான ஜாமீன் கிடைக்காது. இன்றைக்கி உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, இப்போ ஒரு எம்எல்ஏ உள்ளே இருக்கார், அவர் பேர் கூட மார்க்கண்டேயன். அவர் வந்து பேசினார், அவர் பேசியது உண்மை, அவர் இதை தான் பேசினார் அப்படின்ற ஆடியோ நீங்கள் கொடுத்தீங்க. அந்த ஆடியோவை பார்த்துட்டு அவங்க ஜாமீன் கொடுக்கலையில. ஒரு முதலமைச்சரே நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிற அளவுக்கு இருக்கீங்க அப்படின்னா, நம்ம நாட்டில் இருக்க சட்டத்திட்டங்கள் தனி மனிதனுக்கு எப்படி நீங்கள் ஒரு நல்லவராக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டு தான் நீதிபதி அவருக்கான ஜாமீன் மறுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த வழக்குமே பதியாமல் சராசரி ஒரு மனிதர், சராசரியாக ஒரு கஞ்சா வளர்க்குறான், போதை வழக்கில் சிக்கிறான், கந்து வட்டியில் சிக்கிறான், ஒருத்தனை அடிச்சுவிட்டான், மண்டையை உடச்சுவிட்டான், என்னத்தையோ பண்ணிட்டான், 307 போகிறேன், 302 போகிறேன், என்னத்தையோ ஒரு கேஸில் போகிறேன், எவிடன்ஸ் இருக்கும். அப்படி அந்த ஒரு குற்றவாளியாகப்பட்ட ஒரு நபர், தனிநபர், சாதாரண ஒரு நபரை நீங்கள் கூட்டிகிட்டு போகும்போது அது பொய் வழக்காக இருந்தாலும் கூட அவருக்கான எவிடன்ஸ் அனைத்தையுமே சேகரித்து எடுத்துகிட்டு போவாங்க. இது காவல்துறையிலேருந்து கொண்டுட்டு போனோம். சரி, நீங்கள் செந்தில் பாலாஜி அண்ணனை குற்றவாளின்னு நிரூபிக்கிறதுக்கான எந்த எஃப்ஐஆராவது போட்டிருக்கீங்களா?
இன்னைக்கு ஏதாவது அவர் மேல குற்றம் சொல்ற மாதிரியான அப்படி இருங்க கிடையாது. வரேன் இருங்க, டாஸ்மாக் நீங்க வழக்குல அவர் ஏதாவது மேல ஒன்று எஃப்ஐஆர் சொல்லிட்டே போட்டிருக்காங்க. போகாதீங்க. நம்மளோட ஆதங்கம் புரியுது. ஒருத்தர் கைது பண்ணப்படணும், ஒரு மக்களை ஏமாத்திட்டாரு. இன்னைக்கு கரூர் பிரச்சனையில அண்ணன் 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்ற ஒரு பாடல் பாடினதுக்கு அப்புறம் அவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு ஆள் மனதில் நம்ம எல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்குது உண்மைதான். எவிடன்ஸ் சாட்சி கோர்ட்டுக்கு தேவை சாட்சிமா. சாட்சி இல்லை இருந்தும் கூட கேஸ் உடப்பட்டு வந்துடும். வழக்காடு மன்றத்தில் சரியான ஒரு வழக்கறிஞரை வச்சு வாதாடலை அப்படின்னா அந்த உண்மையான குற்றவாளி தண்டனையிலிருந்து தப்பி வெளியில் வந்துடுவார். இதுதான் நம்ம நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய, சட்டத்தில் இருக்கக்கூடிய சிறு ஓட்டைகள் கூட அவரை காப்பாற்றிடும். இவ்வளோ பெரிய ஓட்டையை வச்சுக்கிட்டு அவரை ஏன் ஜாமீனில் விட்டீங்கன்னு ஒரு நீதிபதி நீங்கள் எப்படி கேள்வி கேட்பீங்க? உங்களுக்கு அந்த ரைட்ஸ் யார் கொடுத்தா? அப்படிலாம் கேட்க முடியாது. நீங்கள் கரெக்டாக எஃப்ஐஆரை போடுங்க, அவர் மேலே இருக்கிற அலிகேஷனுக்கான ஆதாரத்தை எடுங்க. அந்த ஆதாரத்தை கையில் எடுத்துகிட்டு போய் இவர் மேலே இவ்வளோ வழக்கும் உறுதிப்படுத்திட்டோம், இவர் மேலே இருக்கிற அந்த முன்ஜாமீனை கேன்சல் பண்ணுங்கன்னு கொண்டு போய் கொடுக்குறதுக்கு என்னமோ ஒன்று இல்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இதை விட்டுட்டாங்க. வெளிநாட்டிலேருந்து நீங்கள் கேட்குறீங்க, வெளிநாட்டிலேருந்து கேளுங்க, உள்நாட்டிலேருந்து கேளுங்க, எங்கேருந்து வேணால் கேளுங்க. ஆனால் வெளிநாட்டு சட்டத்திட்டங்களுக்கும் இந்திய சட்டத்திட்டங்களுக்கும் நிறையா மாறுதல் இருக்குது. இன்றைக்கி எடுத்துக்கங்க, சிங்கப்பூரில் ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டாக்க இமீடியட்டாக 12 நாளில் அவருக்கு தண்டனை கிடைக்கும். ஒரு வாரத்தில் அவர் உள்ளே போட்டு, அதாவது தீர்ப்பே சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் நாடு விட்டு நாடு வந்து அவரோட ஐடி இல்லாமல் ஒரு நாட்டுக்குள்ளே இருந்தார்னா, அவர் இல்லீகலாக நம்ம நாட்டில் தங்கி இருந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு 30 நாள் ஜெயிலில் 45 நாள் வச்சுருந்துட்டு அவரை நாடு கடத்திடுவாங்க சொந்த நாட்டுக்கு. அப்படி இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் நமது நாட்டில் இல்லை. இன்றைக்கி நம்ம நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த நாட்டுக்காரன் எங்கே இருக்கான், யார் உண்மையான இந்தியன், யார் வெளிநாட்டில் வந்து இருக்கான்றது கூட இன்னும் கண்டுபிடிக்க முடியாத நடக்கும். இன்றைக்கி பார்த்துக்கோங்க, நம்ம மத்திய அரசு எடுத்த அதிரடியான முடிவில் பங்களாதேஷ்காரவங்க அத்தனை லட்சம் பேர் வெளியில் போயிருக்காங்க. கிட்டத்தட்ட எத்தனையோ கோடி பேர் ஆகுங்க. இவ்வளோ பேர் அப்போ நம்ம இந்தியாவுக்குள்ளே நம்ம காசை நம்ம வரி பணத்தை தானே தின்னுக்கிட்டு இருந்திருக்கான். அப்போ இதை கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்கே இத்தனை வருஷம், சுதந்திரம் அடைஞ்சு இன்றைக்கி 65-70 வருஷத்தில் இப்போ தான் இதையே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்போ ஒரு சாதாரண ஒரு மனுஷன் பண்ணின தப்பை நீங்கள் எப்போ கண்டுபிடிக்கிறது? அதுக்குள்ளே அவரும் போய் சேர்ந்துருவார், கேஸும் அப்படி நிலுவையில் இருக்கும். இப்போ புரட்சி தலைவி அம்மா மேலே ஒரு கேஸ் போட்டாங்க, பிட்டப் கேஸ் தான் போட்டாங்க, எவிடன்ஸ் எடுத்து வச்சாங்க. இல்லைனாலும் இதுதான் அப்படின்னு ஒருத்தர் 2 பேரை பொய் சாட்சி சொல்ல வச்சாங்க. அந்த சாட்சிகளின் அடிப்படையில் அந்த வழக்கு நடந்துச்சு. முதலமைச்சராக இருக்கும்போதே கைது பண்ணுச்சு வழக்காடு மன்றம். நீங்கள் முதலமைச்சராக இருக்கீங்க, உங்களை நாங்கள் கைது பண்ணாமல் விட்டுருவோம் அப்படின்னு எந்த அர்த்தத்தில் நீங்கள் நீதிமன்றத்தை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரில. நம்ம இருக்கிறது சுதந்திர நாடு, இந்திய தேசம். இங்கே நீதி, நேர்மை, நியாயன்றது இன்னும் செத்து விடவில்லை. உண்மையிலே இருந்துட்டு தான் இருக்குது. ஏதோ 10ல் 2 பேர் தவறு பண்ணலாம், தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்றது என் கருத்து. இல்லை கரெக்டு. ஆனால் இன்னும் வந்து இவ்வளோ குற்றங்களை சாட்டப்பட்ட ஒருத்தர் வெளியில் இருக்கிறாருன்றது கண்டிப்பாக தமிழர்களோட ஆதங்கமாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்று எல்லாருமே பார்த்துருப்பீங்க, நம்ம புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமான்ற மாதிரி ஜேசன் சஞ்சய் அவர்களுடைய பேட்டி இன்றைக்கி 2வது பார்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். உண்மையில் நல்லா பேசியிருக்கிறாப்புல. ஒவ்வொரு இடத்துலையும் அப்பாவை விட்டு கொடுக்காம இந்த தமிழகத்தோட அரசியலை வந்து முன்னெடுத்துட்டு போகிற தன்னுடைய தந்தையை வந்து எந்த அளவுக்கு அவர் பெருமையாக நினைக்கிறார் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இன்றைக்கி கேட்கப்பட்ட கேள்விகள் பூராமே பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடைய கேள்விகள். நேற்று பூரா நீங்கள் அரசியல் பார்த்துருப்பீங்க, சினிமா பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி கேட்கப்பட்ட கேள்விகளில் அவருடைய தங்கை மற்றும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரியான முழுக்க அவங்களுடையது, எப்படி அவருடைய அப்பா வந்து சுதந்திரமாக விட்டுருக்காரு, இவ்வளோ பெரிய டைரக்டர் ஆகிருக்கீங்க, இன்றைக்கி ஒரு படம் எடுத்திருக்கீங்க, அடுத்த படத்துக்கு நான் அப்பாவை தான் போடுவீங்க அப்படின்ற ஏகப்பட்ட கேள்விகளுக்கு இன்றைக்கி பதில் சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன அதை பார்க்கலையா? ஓ அப்படியா? சரி. அதான் அது வந்து இன்னைக்கு சூப்பராக பேசியிருந்தாப்புல. இல்லை நேற்று பேசியிருந்தது பார்த்துருப்பீங்கல்ல. அப்போ இல்லை இது திமுகவினருக்கு வந்து ஒரு பதிலடியாக தானே இருந்துச்சு ஒவ்வொரு இடத்துலையும். திமுகவோட பதிலடி, திமுகவுக்கு பதிலடி கொடுக்குறேன் அப்படின்றதை எந்த அடிப்படையில் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு என்னால் உணர முடியல. அரசியலை எடுத்துகிட்டு போங்க. அது ஆளும் கட்சி தரப்பாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சி தரப்பாக இருந்தாலும் சரி, அரசியல் பேசுங்க. இந்த மக்களுக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்டு பழகுங்க. அதை விட்டுட்டு அவர் மையம் என்ன பண்ணுறாரு, இவர் மையம் என்ன பண்ண போகிறாரு, அவர் மையம் அவர் கூட இருக்காரா, இவரு கூட இருக்காரா, அவரோட பொண்டாட்டி அவர் கூட இருக்கா, இவர் கூட இருக்கா அப்படின்ற கேள்வியெல்லாம் ஒரு நாகரிகமற்ற கேள்வி. அரசியல் சார்ந்த கேள்விகளோட ஒரு அரசியல் தலைவராக எதை கேட்கணுமோ அதை கேட்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லா கேள்வியெல்லாம் கேட்டுட்டு அரசியலை நாசமாக்குற விதமாக அந்த தீய சக்தி இன்னும் திருந்தலை போடா, நீ எவ்வளோ அடிபட்டாலும் நீ திருந்த மாட்டா அப்படிங்கிறது தான் நமக்கு தோணுது. இன்றைக்கி சேஷன் சஞ்சய் அவர்கள் அப்பாவோட தயவில் அவர் இந்த இடத்துக்கு வந்தோம்னு நம்ம நினைக்கிறத விட
அவரோட சுய உழைப்பில் உழைச்சி வந்திருக்காரு. எந்த இடத்துலையுமே தன்னை நேற்று கூட பேட்டியில் நீங்கள் கவனிச்சிருக்கலாம். அந்த ஆங்கர் வந்து சொல்கிறாங்க, ஒரு முதலமைச்சரோட பையன் நான் ஏதாவது கேட்கக்கூடாத கேள்விகள் கேட்டுட்டேன்னா என்னை பொறிச்சு எடுத்துருவாங்களே, அந்த ஒரு பயத்தோடு அவங்க கேட்க தொடங்கும்போது அவர் சொன்னார், அதெல்லாம் நீங்கள் ஒதுக்கி வச்சுருங்க, நாங்களும் நீங்களும் நம்மளோட கேள்விகளும் பதிலுமாக தான் போகணும். என்னோடய ரசிகர்கள் இனிமே தான் அவருக்கான ரசிகர்கள் உருவாக போகிறாங்க. அவங்க நிச்சயமாக தவறாக எடுத்துக்க மாட்டாங்க. அப்பாவோட அந்த இடத்துல அவர் சொன்னது, அப்பாவோட ரசிகர்கள் தொண்டர்கள் வந்து நிச்சயமாக நம்ம 2 பேரையும் என்கரேஜ் தான் பண்ணுவாங்க. இந்த இடத்துல எதுவுமே நான் ஒரு முதலமைச்சரோட பையன்றதை நீங்கள் மறந்துடுங்கன்னு சொன்னார். அது கேட்குறதுக்கு எனக்கெல்லாம் உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. சாதாரண டுபாக்கூர் கட்சியில் இருக்கிற ஒருத்தர், அவர் மகன், நாங்களாம் 60 வருஷ பாரம்பரிய கட்சி, எங்கள் அப்பா யார் தெரியும்ல அப்படின்னு கேட்டு, நான் எங்கள் அப்பன் பேரை சொல்லி பெரிய ஆள் ஆகினேன், எங்கள் தாத்தா பேரை சொல்லி அரசியலுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லாமல் தான் உழைப்பில் இன்றைக்கி சினிமாக்குள்ளே வந்திருக்காரு. மிகப்பெரிய அளவில் பேர் எடுக்கணும், அந்த படம் வெற்றி படமாக அமையணும். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா அப்படின்ற மாதிரி வெற்றி தலைவர் விஜய் அண்ணாவின் பிள்ளையா அப்படின்னு சொல்கிறத விட சஞ்சயோட அப்பா விஜய்னு சொல்லணுன்றது என்னோட ஆசை. அந்த இடத்துல நான் ஆசைப்படுறது, சத்தியமாக ஆசைப்பட்றேன். என்னதான் எங்கள் அண்ணன் விஜய் அண்ணன் அப்படின்னு சொன்னால் கூட எங்கள் பையன், என்னோட பையன் சஞ்சய்னு விஜய் அண்ணா சொல்கிறத தவிர சஞ்சயோட அப்பா விஜய் அப்படின்னு சொல்கிறத நான் பெருமையாக கொள்கிறேன். ஏன் இந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம், எங்கள் அண்ணனோட பையன் தான் சொல்லணும் அப்படின்னு ரொம்ப பேர் கேட்பீங்க. நம்ம எஸ்சி சந்திரசேகர் ஐயா அவர்களோட பையன் விஜயா முத படத்துக்கு வரும்போது அவரோட பையன் தான் சொல்லிட்டு இருந்தோம். 2வது படத்திலே விஜயோட அப்பான்னு சொன்னோம், நினைவு இருக்கா? அப்பேற்பட்ட பிள்ளைக்கு பிறந்த பிள்ளை எப்பேற்பட்ட பிள்ளையாக இருக்கும். அப்போ நான் நினைக்கிறது சரிதான்ப்பா, இதுதான் என்னோட ஆசை. சஞ்சய், நீங்கள் மேலும் மேலும் வளரணும், வெற்றி அடையணும், அப்பாவோட இடத்தை நீங்கள் பிடிக்கணும். மற்றபடி அரசியலுக்கு நீங்கள் வருவீங்களா வரலையா அப்படின்ற கேள்விலாம், ஏன்னா அப்பாவே அதை தான் சொல்லியிருக்காரு, எங்கள் அண்ணனும் எனக்கு பின்னால் அரசியல்ன்றது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக இருக்கணும், மக்கள் நினைக்கிறதா இருக்கணும், இந்த மக்களுக்கு நான் நல்லது செய்யணும் அப்படின்ற ஆசையில் இன்றைக்கி இத்தனை 1000 கோடி ரூபாயை உதறி தள்ளிட்டு வந்து உட்காந்துருக்கிற ஒரு மனுஷனை இவனுக்கு படுத்துகிற பாடு சண்டாலைங்க. சரி, நாசமாக போயிடுவீங்கடா, பாவம்டா விஜய் அண்ணன் அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோணுது. அவர் குடும்பம் நல்லா இருக்கணும். என்ன அந்நியாரோட சேர்ந்து ஒரு சேரில் பக்கத்தில் முதலமைச்சருன்றதை தாண்டி நான் இவங்களோட புருஷன் அப்படின்னு சொல்லி உட்காந்துருந்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்படி இப்போ உட்காந்துருக்கோம், பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப நாதாரி அதெல்லாம் கேட்குறீங்க, அது யார் பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்து உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கான்ட்டு. தாட்டி உங்களுக்கு பதில் சொல்லணும்னு நினச்சேன்டா, இந்த டயத்தில் கரெக்டாக சிக்கிட்டீங்க. நாங்கள் 2 பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க, என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுன்றது நல்லா தெரியும். இந்த வெட்டிப்பையில் திமுககாரத்தே மயங்க தேவையில்லாத கமாண்டா போட்டுக்கிட்டு, ஏக்கா நீ மட்டும் பேசு, நீ மட்டும் பேசலாம்ல, அவர் ஏன் பேசுகிறாரு? யார் பேசுனா என்னடா, கருத்து ஒன்று, எதுக்கு வர்றோமோ அதை மட்டும்தான் செய்யணும். ஏன்னா இங்கே நீ வீடியோ பார்க்க வர்றது நாங்கள் என்ன பேசுகிறோம் அப்படின்னு கேட்குறதுக்கு, அதை மட்டும் கேளு. இதில் அக்கா பேசுகிறாங்க, தங்கச்சி பேசுகிறாங்க, மாமா பேசுகிறாங்க, மச்சான் பேசுகிறாங்க, அது இல்லை. வெற்றி தலைவர் விஜய் அண்ணாவுக்காக பேசுகிறாங்களா, பேசணுமா அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியம். ஆனால் உண்மையிலேயே அன்னைக்கு ஒருத்தன் கேட்டான், உங்கள் டிரைவர் ரொம்ப என்னமோ சொன்னேன், என்ன சொல்லியிருந்தான், உங்கள் டிரைவர் மதிப்புக்குரிய உங்கள் டிரைவர் அப்படின்னு கேட்டிருந்தான். நான் கேட்குறேன், மானம் கெட்டவனே, உன் பொண்டாட்டி டிரைவரோடு தான் சுற்றிட்டு தர்றாளா? எங்கள் வீட்லலாம் அப்படி இல்லைப்பா, நாங்கள் எங்கே போனாலும் புருஷன் பொண்டாட்டியாக தான் சுற்றுவோம், ஒன்றா தான் இருப்போம், என்ன அதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. இப்போ உங்கள் சகோதரிகிட்ட பேச விடுவோம். ஆமாம், உண்மைதான், கரெக்டாக. அந்த மாதிரி கேள்வி கேட்குற திமுகவை சார்ந்த, ஏன்னா தெரிஞ்சவங்க அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. நம்மளுடைய சொந்தங்கள் கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக ஒரு சேனல்ல இருந்து இன்னொரு சேனலுக்கு இங்கே வந்திருக்கீங்க, உங்களுக்குலாம் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். தெரியாத இந்த திமுக காரங்க அப்போவே தேர்தல் டயத்துலேயே வந்து திமுகக்கெல்லாம் பேசலாம்ல, ஏன் இங்கே வந்து பேசுனா நாங்கள் வந்து உங்களுக்கு நான் பணம் போட மாட்டோமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசினாங்க. எங்களுக்குலாம் அது மேட்ரே கிடையாதுரா அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் பணத்துக்காக உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அப்போவே இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்ம பதிலடி கொடுத்துட்டே இருந்தோம். ஏன்னா நம்ம லைவ்லலாம் வருவோம், உங்களுக்கு தெரியும், லைவ்ல வரும்போது வந்து கொஞ்சம் ஆபாசமாக பேசுறது, பெண்கள் தானே, பெண் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அப்படிலாம் கிடையாதுரா, நம்ம ரொம்ப ரகடான ஆள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற தமிழக வெற்றி கழக உறவுகள், என் தம்பிகள், எங்கள் அண்ணன்கள் எல்லாருக்குமே தெரியும்.
ஆனால் ஒன்று, நான் அவங்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு முன்னாடி என் தம்பிகளும் என் அண்ணன்களும் வந்து பதிலடி கொடுத்துருப்பாங்க பாருங்க. அது உண்மையிலே பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்பா நமக்கு பதிலாக நம்ம அண்ணன் கொடுத்துட்டாரா பதில் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கெத்தாக இருக்கும். அந்த கெத்து எப்போவுமே இருக்கும். அது நம்ம விஜய் அண்ணன்ட்டு வந்தது, எங்கேயும் போகாது. அதனால் நம்ம சேனலை பார்க்குறவங்க 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் கமெண்ட்டை சொல்லிடுங்க கமெண்ட்டில். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.